தமிழகத்தின் பிற பகுதிகளெல்லாம் கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தலைநகர் சென்னையில் காணும் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருக்கு, கடற்கரையில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரையில் மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னை மெரினா கடற்கரை. ஒவ்வொரு காணும் பொங்கல் அப்பவும் அங்கே கடல் அலைக்கு போட்டியாக மக்கள் அலையும் மெரினா கடற்கரையில் கூடுவது வழக்கம். இந்த வருஷமும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கிறத நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எமது செய்தியாளர் தாயுமானவன் எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் விரிவான தகவல்களை கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இன்று காணும் பொங்கலையொட்டி மெரினா கடற்கரையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? கூட்டம் கூடுவத காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த பகுதியில்? அங்கே வரக்கூடிய மக்கள் மற்றும் குழந்தைகள் உங்களோட பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் ரமேஷ். வணக்கம் பார்த்திபன். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் காணும் பொங்கல் கொண்டாட்டம் என்பது களை கட்டியிருக்கிறது. சென்னையில் கடற்கரை பகுதிகளில் மக்கள் கூட்டமாக குவிய தொடங்கிவிட்டார்கள். சாதாரண நாட்கள்லேயே சென்னை மெரினா கடற்கரையில மக்கள் அதிக அளவுல இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காணும் பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறதுனால மதியம் 3 மணி முதலே ஏராளமான மக்கள் குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் தங்களுடைய நண்பர்களுடனும் கூட்டமாக மெரினா கடற்கரையை நோக்கி வந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் கடற்கரை மணல் பரப்பில் இருக்கக்கூடிய ராட்டினங்கள்ல ராட்டினம் இருக்கக்கூடிய உணவகங்கள்ல உணவுகள் வாங்கி சாப்பிட்டும் இந்த காணும் பொங்கலை மக்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் மெரினா கடற்கரையில் கூட்டம் சற்று அதிகமாக இருப்பதையே பார்க்க முடிகிறது. கடந்த வருடம் இதே மெரினா கடற்கரையில நம்ம நேரலை செஞ்சிருந்தோம். எதிர்பார்த்த அளவுக்கு கடந்த வருடம் கூட்டம் இல்லை. ஆனா இந்த வருடம் 4:30 மணி அழைக்கக்கூடிய சூழல்ல மக்கள் கூட்டம் இப்போது ஒவ்வொருவராக கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் பாதுகாப்புக்காக காவல்துறை பாதுகாப்பு என்பதும் மெரினா கடற்கரையில அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரை முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய குடும்பத்தினர் தங்களுடைய குழந்தைகளையும் அதிக அளவுல கூட்டிட்டு வர்றதுனால அந்த குழந்தைகள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக குழந்தைகளுடைய கைகள்ல சிறப்பு அடையாள அட்டை என்பதும் ஒட்டப்படுது. அந்த அடையாள அட்டையில குழந்தைகளுடைய பெயர், பெற்றோர் பெயர், அதே போல பெற்றோருடைய கைபேசி எண் ஒட்டப்படுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல கண்காணிப்பு கோபுரங்கள், தற்காலிக காவல் மையங்கள் எல்லாமே இந்த பகுதியில் அமைக்கப்பட்டு இந்த காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு என்பதும் இங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்க வரக்கூடிய பொதுமக்கள் தங்க வீட்டில் இருந்தும் உணவுகளை கொண்டு வந்து இந்த மெரினா கடற்கரையினுடைய கடல் பரப்புல கூட்டமாக அமர்ந்து உணவுகை உண்டு இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். விடுமுறை நாட்கள்ல மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை விட இன்றைக்கு காணும் பொங்கல் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இன்னும் மாலை 6 மணி வரைக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் என்றே பார்க்க முடிகிறது. ஒரு கலை நிகழ்ச்சி என்பதும் இந்த மெரினா கடற்கரையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளிலேயும் கூட்டம் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக சென்னை மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாட்டம் என்பது களை கட்டி வருகிறது. ரமேஷ், இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடும்போது வழக்கமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த போக்குவரத்து நெரிசல், அதே மாதிரி பார்க்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி மக்கள் போக்குவரத்து வந்து போறதுக்கான பேருந்துகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இதனும் சிறப்பு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அது பத்தின தகவல் ரமேஷ். சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் விடுமுறை நாட்கள்ல இருக்கிறத விட இன்றைய தினம் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறையினர் அதுக்கான நடவடிக்கையை எடுத்துட்டாங்க. மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் கலங்கரை விளக்கம் முதல் பாரிமுனை வரைக்கும் அந்த போக்குவரத்து காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு பாரிமுனையிலிருந்து கலங்கரை விளக்கம் நோக்கி வாகனங்கள் வரலாம். ஆனா கலங்கரை விளக்கத்திலிருந்து பாரிமுனை செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 4 மணிக்கு
மணிக்கு பிறகு வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யக்கூடிய பணிகள்ல போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 நுழைவு வாயில்கள் இருக்கிறது. அந்த 7 நுழைவு வாயில்கள் வழியாக சர்வீஸ் சாலை வந்து பொதுமக்கள் இந்த மெரினா கடற்கரை மணல் பரப்புக்குள் வந்து காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். அதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. மற்றொரு பக்கம் காணும் பொங்கல் கொண்டாட்டம் மெரினா கடற்கரையில களை கட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக இப்போதும் வந்து கொண்டிருப்பதால் அதற்கான அத்துணை ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கு என்பதையே நாம் பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சூடா பஜ்ஜி சாப்பிட்டு கடலை பார்த்து ரசிக்கிறதுன்றது ஒரு தனி எமோஷன். அதுக்கு மெரினா என்னைக்குமே ஒரு ஸ்பெஷலான ஸ்பாட் தான். அதனாலதான் காணும் பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் கூட்டமாக மக்கள் அங்கு படையெடுத்து போகிறார்கள். இந்த வருஷமும் கூட்டத்திற்கு அங்கு பஞ்சம் இல்லை. இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம். தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த காணும் பொங்கல் கலகலப்பில் இணையலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.